ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 27 ஹிரண்யம் ரஜதம் சையாம் வாசாம்சி அஜின கம்பலான் யானம் ரதான் இபான் கன்யாதராம் விருத்தி கரீம் அபி. மொழிபெயர்ப்பு. பிராமணர்களுக்கு சிறந்த பசுக்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான தங்கம், தங்க காசுகள், படுக்கை, உடை, மிருகத்தோல் ஆசனங்கள், போர்வைகள், குதிரைகள், யானைகள், பெண்கள் மற்றும் போதுமான நிலம் ஆகிய பொருட்களும் கூட அளிக்கப்பட்டன. பொருளுரை. இவ்வெல்லா தானங்களும் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் பௌதீக நன்மைகளுக்காக தங்களுடைய வாழ்வையே அர்ப்பணித்துள்ள பிராமணர்களுக்கென உள்ளவையாகும். பிராமணர்கள் சம்பளத்திற்காக சேவை செய்பவர்கள் அல்ல. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சமூகத்தால் அளிக்கப்பட்டு வந்தன. திருமணம் செய்து கொள்ளவும் முடியாத ஏழ்மையான நிலைமையில் இருந்த சில பிராமணர்களுக்கு பெண்களும் கொடுக்கப்பட்டனர். எனவே பிராமணர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளே இல்லாமல் இருந்தது. சத்திரிய அரசர்களும் பணக்கார வணிகர்களும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அளித்து வந்தனர். அதற்கு பதிலாக பிராமணர்கள் தங்களுடைய வாழ்வையே சமூகத்தின் உயர்வுக்காக அர்ப்பணித்து கொண்டனர். வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையான சமூக ஒத்துழைப்பு அவ்வாறுதான் இருந்து வந்தது. பிறகு பிராமண பிரிவினருக்கு பிராமண தகுதிகள் இல்லாத சமயத்திலும் சமூகம் அவர்களது தேவைகளை அளித்து வந்ததால் படிப்படியாக அவர்கள் உடம்பு நடுங்காமல் வாழ ஆரம்பித்தனர். இதனால் படிப்படியாக அவர்கள் பிரம்ம பந்துக்கள், அதாவது தகுதியற்ற பிராமணர்களின் நிலைக்கு இழிவடைந்தனர். இவ்வாறாக மற்ற சமூக பிரிவினர்களும் கூட முன்னேற்றமான வாழ்வின் தரத்திலிருந்து படிப்படியாக பின்னோக்கி சென்றனர். பகவத்கீதை கூறுவது போல் ஜாதி முறை பகவானால் உண்டாக்கப்பட்டதாகும். இது சமூகத்திற்கு ஒருவன் செய்யும் செயலின் குணத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஜாதி முறையாவது தற்போதைய இழிவடைந்த சமூகத்தில் தவறாக உரிமை கொண்டாடுவது போல் பிறப்புரிமைக்கேற்ப தீர்மானிக்கப்படுவது அல்ல. ஹரே கிருஷ்ணா.